தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். குறள் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது. இருள் ஒளிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக. பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்த அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக. வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொளி விடிந்ததுவே. கடலை கொடையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலும் கண்ணீரும் துடைக்க பொறுத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் அடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறிகளுக்கு உண்டெனினும் தினமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும் உற்ற வாழ்த்து ஆவியருக்கும் தெற்றன ஆகும் காலமெல்லாம். ஆமென். மீட்பு பற்றிய மகிழ்ச்சி கீதம். கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். முன்மொழி 1. நமக்கு வலிமையான நகரம் ஒன்று உண்டு. அதை காப்பாற்ற மீட்பர் அதற்கு மதிலும் அரணும் எழுப்புவார். வாயில்களை திறந்து விடுங்கள், ஏனெனில் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எந்நாளும் அவர் புகழை பாடி பாடி மகிழுங்கள். என்றென்றும் நிலை நிற்கும் அவர் இரக்கம் நாளும் தேடுங்கள். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். எந்நாளும் அவர் புகழை பாடி பாடி மகிழுங்கள். என்றென்றும் நிலை நிற்கும் அவர் இரக்கம் நாளும் தேடுங்கள்.
மகிழுங்கள் மகிழுங்கள் இயேசுவிலே மகிழுங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசுவை பாடுங்கள். மகிழுங்கள் மகிழுங்கள் இயேசுவிலே மகிழுங்கள். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் வலிமையும் பலமுமானார். அவரே என் வாழ்வினில் மீட்புமானார். ஆண்டவரின் வலிமையும் பலமுமானார். அவரே என் வாழ்வினில் மீட்புமானார். துன்ப வேளையில் நான் பயப்பட மாட்டேன். துன்ப வேளையில் நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் என்னோடு என்றும் வாழ்கிறார். என் தேவன் என்னோடு என்றும் வாழ்கிறார். பாடுங்கள் பாடுங்கள் இயேசுவை பாடுங்கள். மகிழுங்கள் மகிழுங்கள் இயேசுவிலே மகிழுங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசுவை பாடுங்கள். மகிழுங்கள் மகிழுங்கள் இயேசுவிலே மகிழுங்கள். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் பலக்கரம் வலிமையானது. அவரே தன் கரங்களில் என்னை தாங்கினார். ஆண்டவரின் பலக்கரம் வலிமையானது. அவரே தன் கரங்களில் என்னை தாங்கினார். இனி வாழும் நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும், இனி வாழும் நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் அருஞ்செயலை பறைசாற்றுவேன். ஆண்டவரின் அருஞ்செயலை பறைசாற்றுவேன். பாடுங்கள் பாடுங்கள் இயேசுவை பாடுங்கள். மகிழுங்கள் மகிழுங்கள் இயேசுவிலே மகிழுங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசுவை பாடுங்கள். மகிழுங்கள் மகிழுங்கள் இயேசுவிலே மகிழுங்கள். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமக்கு வலிமையான நகரம் ஒன்று உண்டு. அதை காப்பாற்ற மீட்பர் அதற்கு மதிலும் அரணும் எழுப்புவார். வாயில்களை திறந்து விடுங்கள், ஏனெனில் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. படைப்பனைத்தும் ஆண்டவரை புகழட்டும். படைத்தவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர். முன்மொழி 2. தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அல்லேலூயா. எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்துக்கும் அது புகழ்ந்தேற்றதற்குரியது, ஏத்தி போற்றதற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரை நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏற்றி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக, ஏத்தி போற்ற பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அல்லேலூயா. இறைவனுக்கு புகழ். உங்கள் உள்ளத்திலிருந்து இறைவனை போற்றுங்கள். உங்கள் ஆன்மாவோடு ஆண்டவரை போற்றுங்கள். அதாவது உங்கள் உடலையும் ஆன்மாவையும் கொண்டு இறைவனை மகிமைப்படுத்துங்கள். முன்மொழி 3. தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளியூட்ட இதோ நம் ஆண்டவர் வல்லமையோடு வரப்போகிறார். அல்லேலூயா. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்வெளியில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிரமிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளியூட்ட இதோ நம் ஆண்டவர் வல்லமையோடு வரப்போகிறார். அல்லேலூயா. அருள் வாக்கு. தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமடலிலிருந்து வாசகம். பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 11 மற்றும் 12. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகிற்கு வரவிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். செக்கரியாவின் பாடல். முன்மொழி 2. இதோ என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி நமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம்
பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இதோ என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார். உறக்கத்திலிருந்து நாம் விழித்தெழும் காலம் இதுவே. முன்பு நாம் எதிர்பார்த்திருந்ததை விட மீட்பு அண்மையில் உள்ளது. ஒளியின் தந்தாய், உம்மை புகழ்கின்றோம். கிறிஸ்து வரும் நாள் நெருங்கிவிட்டது. இன்று நாம் கொண்டாடும் நற்கருணை வழிபாட்டில் அவரை நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் எதிர்நோக்குவோம். ஒளியின் தந்தாய், உம்மை புகழ்கின்றோம். இன்றைய இறைவாக்குகள் உம் மகனின் வருகையை முன் அறிவிப்பதாய் இருக்கட்டும். உமது வார்த்தை எங்கள் உள்ளங்களையும் இதயங்களையும் தொடச் செய்யும். ஒளியின் தந்தாய், உம்மை புகழ்கின்றோம். உம் மகனின் உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ளுகிறோம். உமது அன்பினால் எங்களை குணப்படுத்தி புதுப்பித்தருளும். ஒளியின் தந்தாய், உம்மை புகழ்கின்றோம். ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்ட நாங்கள் மென்மேலும் அமைதிக்குரியவற்றை தேடுவோமாக. இதனால் கிறிஸ்து மீண்டும் வரும் வரை எங்கள் வாழ்வை ஒன்றாக கட்டி எழுப்ப அருள் புரிவீராக. ஒளியின் தந்தாய், உம்மை புகழ்கின்றோம். இவ்வுலகில் இறையாட்சி வரவேண்டுமென்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் அன்றாட வாழ்வின் பல்வேறு அலுவல்களோ கவலைகளோ உமது மகனை நாங்கள் சந்திக்க தடையாய் இராதவாறு உமது ஞானத்தால் எங்களை ஒளிர்வித்தருளும். இவ்வாறு வரவிருக்கும் உம் மகனோடு தோழமை கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.